ரொம்ப நாளைக்கு அப்புறமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நம்ம கிடைச்சிருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் ட்விட்டர் ஹேண்டல்ல ஒரு சின்ன வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரேட் ரூமர்ஸ் அட்ரஸ் பண்ற மாதிரி. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறேன். அண்ட் அது கூடவே ஆயுஷ் மாத்திரே ட்ரேட் ஆக போகிறாரா இல்லையான்றதை பற்றி என்னோட தாட்ஸை நான் அகைன் ஷேர் பண்ண போகிறேன் கைஸ். அந்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎஸ்கேயோட அப்டேட் பார்த்துடலாம் கைஸ். டிஎஸ்கே ஒரு வழியாக 9வது மேட்சையும் தோத்து அவங்க இந்த டோர்னமெண்ட் விட்டே எலிமினேட் ஆகிட்டாங்க. எப்படி பார்த்தாலுமே இது நமக்கு சக்ஸஸ் தான். நம்ம பிளே ஆஃப்ல அவங்க போய் அதை நம்ம வாட்ச் பண்ணி அங்கே ஏதாவது குளறுபடி பண்ணி அங்கே தோத்து வரத்துக்கு இப்படி எலிமினேட் ஆகிட்டானா நெக்ஸ்ட் மேட்ச்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நம்ம பார்க்க தேவையில்லை. அண்ட் இந்த மேட்ச் 2 மணி வேறு. ஸோ மோஸ்ட்டாக யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அண்ட் சிஎஸ்கே மட்டமாக தோத்துருந்தா கூட நமக்கு யாருக்குமே பெருசாக அஃபெக்ட் ஆகியிருக்காது. அண்ட் அதுதான் இன்றைக்கும் நடந்துச்சு. நான் மட்டும் லைட்டாக ஒரு 5:30க்கு அலாரம் வச்சு கடைசியாக என்ன நடக்குது பார்க்கலாமே, நான் எனக்கு வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருந்தேன். சரி என்ன நடக்குது லாஸ்ட் மூமெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாமே நல்லா வச்சு பார்த்தோன்னா 4 ஓவர் 50 ரன் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு இருந்திருக்கு. 6 விக்கெட் விழுந்திருக்கு ஆப்போசிட் டீமுக்கு. பட் இருந்தாலும் தோற்றுருக்கும். அதே போல் பேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 9 ஓவர் 90 ரன் அடிச்சிருக்கோம் 100 விக்கெட்டுக்கு. பட் இருந்தாலும் 175 ரன் அடிச்சிருக்கோம். அண்ட் இந்த மேட்ச் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த ரைட் காம்பினேஷனில் போயிட்டாங்க. ப்ராப்ளி ஃபார்ம் பேஸ் பண்ணி வியான் முல்டரை ரைலி ரூசோவாக ஆடி இருக்கலாம். பட் அது அவங்க பண்ணலை. பட் எனிவேஸ் கைஸ், இந்த மேட்ச் நம்ம தோத்தாச்சு. ஸோ டிஎஸ்கேவும் பேக் பண்ணி அனுப்பியாச்சு இந்த டோர்னமெண்ட்டில். ரைட், அடுத்ததான் நம்ம கதைக்கு வருவோம். இந்த அப்டேட் பற்றி தான் கைஸ். நேற்று தான் இந்த அப்டேட் வந்து சிஎஸ்கே ஹேண்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. முதல்ல ஒரு சின்ன ப்ரோமோ மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டு ஆப்வியஸாக இந்த சஞ்சு சாம்சன் ரூமர் வரும்போது இது மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லா வைரல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு கான்செப்டில் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 மேஜர் ரூமரை அட்ரஸ் பண்ண பார்த்துருக்காங்க. ஒன்று தமிழ்நாடு பிளேயர் வந்து சிஎஸ்கே வரப்போகிறது, அதாவது சாய் கிஷோர் சிஎஸ்கே வரப்போறாருன்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேசிட்டு இருக்கோம்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் ஆல்ரவுண்டர் பேக்கேஜ் மும்பை மேரி ஜான் நம்ம ஹர்திக் பாண்டியா வரதை பற்றியும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக இது வந்து ஒரு ஃபன்னியாக இருக்கணுமேனு ஒரு இன்டென்ட்ல தான் கிரியேட் பண்ணது. பட் இது உண்மையாகவும் இருக்கலாம். நம்ம எதுவுமே நம்ப முடியாது கைஸ். இப்போ சஞ்சு சாம்சன் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இல்லைன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன வீடியோ விட்டுருந்தாங்க. அஃபிஷியலாக வர யாருமே நம்பக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பேரலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சஞ்சு சாம்சன் அங்கே போகிறாரு, அங்கே அவரை மீட் பண்ணுறாரு, அவர் இங்கே போகிறாருன்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மையாக அமைஞ்சுது. ஸோ அதே ஆங்கிளில் இது ஒரு ஹிண்ட் வீடியோ நினச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஒன்று, டெஸ்பரேட் டீல் ஈஸி இஃப் வி ப்ரொசீட்னு போட்டு சாய் கிஷோரோட கண்டென்ட் வருது. சிஎஸ்கேல ஒரு தமிழ் பேர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு. அதுக்கப்புறம் செமகேத்து அண்டர் கன்சிடரேஷன்றான் சொல்லியிருக்காங்க. நடுவில் கம்ப்ளீட் பேக்கேஜ்லாம் வார்த்தைகளை விடுவாங்க. எனக்கு அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் சொல்லும் போது தான் டவுட் வருது. ஒருவேளை சாய் கிஷோராக இருக்குமா இல்லை வாஷிங்டன் சுந்தரா இருக்குமோன்னு. சாய் கிஷோர் கம்ப்ளீட் பேக்கேஜ் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இருந்தாலும் கம்ப்ளீட் பேக்கேஜ்னா ஒரு பேட்டிங்கு பவுலிங்கு ஃபீல்டிங்கு எல்லாமே பண்ணக்கூடிய பிளேயர் தான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் மட்டும் எனக்கு சின்ன டவுட் வந்துச்சு. பட் எனிவேஸ் ஆல்மோஸ்ட் 99% இது சாய் கிஷோரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான். அண்ட் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம ஜடேஜாக்கு பேக்கப்பாக சாய் கிஷோரை அப்போவே எடுத்து க்ரூம் பண்ணிட்டு இருந்தோம். பட் அட் அ பாயிண்ட் இன் டைம் நம்ம ஜடேஜாவை ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அதனால அவருக்கும் சான்ஸ் கிடைக்காதனால ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஜிடியில் போய் எடுத்தாங்க. ஜிடியில் ஆடிட்டு இருந்தார். அண்ட் நெஹராஜி என்ன பண்ணுறாருனா 1க்கு 4 லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் எடுத்து வச்சுட்டு யாருக்குமே வாய்ப்பு தராமல் ஒருத்தருக்கு மட்டும் ரொட்டேஷனில் வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்தார். அப்போ சாய் கிஷோருக்கு பேட்டிங் இல்லாதனால, ஜிடிக்கே பேட்டிங் இல்லாதனால சாய் கிஷோருக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் ரஷீத் கானும் ஆடினனால பெருசாக லீட் ஸ்பின்னரான ஆடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால பெருசாக சான்சஸும் கிடைக்கல. பட் அப்படியே இந்த வருஷம் சிஎஸ்கேயோட நிலைமையை பார்த்தீங்கன்னா ஜடேஜா அங்கே போயிட்டாரு. ஸோ பேக்கப் ஸ்பின்னர்னு யாருமே நம்ம போன வருஷம் எடுக்கல. ஸோ அந்த எடுக்காத காரணத்தினால் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை இல்லாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தோம். பிரசாந்த் வீரை எடுத்திருந்தோம். பட் ருத்து அவருக்கு பவுலிங் கொடுக்க யோசிக்கிறாரு. மேபி ராவா இருக்குன்னு இன்னும் ஃபீல் பண்ணியிருப்பாரு போல. அதே போல் நீங்கள் நூர் அகமது ஆடனால அகிலூசினையும் அந்த காம்பினேஷன் இஷ்யூனால ஆட முடியல. அகிலூசினும் ஆடி இருக்கலாம். பட் அகைன் ஃபினிஷிங்கில் பவர் லேக் ஆகிறனால சிஎஸ்கேக்கு அது ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருந்துச்சு. சப்போஸ் சாய் கிஷோர் எடுத்தாங்கன்னா சாய் கிஷோரை இம்பாக்ட் பிளேயரை வச்சுட்டு தேவைப்படுற மேட்சஸில் செகண்ட் ஸ்பின்னரை இறக்கலாம். ஆர் நூர் அகமது வெளியே வச்சுட்டு சாய் கிஷோர் உள்ளே வச்சுட்டு தேவைப்படுற மேட்சஸில் நூர் அகமதியோ இன்னொரு ஆல்ரவுண்டர் ஓவர்சீஸ் பிளேயரையோ இறக்கி விடலாம். அண்ட் அந்த மொமெண்ட்டில் டிபெண்டிங் ஆன் த ஆக்ஷன் ரிசோர்ஸஸ் நீங்கள் பிரசாந்த் வீரை ரிலீஸ் பண்ணிடலாம். ஆர் அகிலூசினையும் எக்ஸ்ட்ராவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு தேவைப்படுற மாதிரி பிளேயர்ஸை ஆக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஃபினிஷரை ட்ரை பண்ணலாம். ஆர் ஒரு ஃபாஸ்ட் பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஆர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்னு நிறைய ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அவுட் ஆகும். அண்ட் சிஎஸ்கே மேபி அதை கூட ப்ரிஃபர் பண்ணி கூட சாய் கிஷோர் ட்ரேடுக்கு நல்லாவே புஷ் பண்ணலாம். ஏன் பர்டிகுலராக சாய் கிஷோர்னா, சாய் கிஷோரை வந்து எப்படி பவுலிங் பண்ணுவாருன்ற இவங்க பார்த்துருக்காங்க. கேரம் பால் போடுவார். ஆல்மோஸ்ட் ஒரு அஸ்வின் மாதிரி தான் அவர் போட்டுட்டு இருந்தார். அண்ட் இவங்க கீழே தான் அவரோட கேரியர் ஐபிஎல் கேரியர் ஸ்டார்ட் பண்ணனால ஸோ இவர் எப்படி பண்ணுவாருன்றதுலாம் நல்லா தெரிஞ்சதுனால இந்த ட்ரேடுக்கு டெஃபினட்டாக அவங்க புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். பட் யாரை கொடுப்பாங்கன்ற கேள்வி தான் இருக்குது. அவங்களுக்கு மிடில் ஆர்டர்
பேட்டர்ஸ் நிறைய தேவை, நமக்கு மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் இல்லை. ஸோ அதுதான் எப்படி டிசைட் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்கன்றது தெரியல கைஸ். ரைட், அடுத்து நம்ம கதைக்கு வருவோம். ஹர்திக் பாண்டியா, மும்பை மேரிஜான், நம்மளால பற்றின ட்ரேடையும் அவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பேக்கேஜ், பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்னு அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அகைன் இது ஆப்வியஸ்லி வந்துட்டு இருக்க ரூமர்ஸ் தான். ஹர்திக் பாண்டியா ட்ரேடில் இருக்காரு, மும்பை ட்ரேட் டாக்ஸில் டீல் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துருந்தோம். ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு விஷயத்தை அவங்க போட்டிருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரணும்னா மும்பை டெஃபினெட்லி 2 பிளேயரை மினிமம் கேட்பாங்க. அந்த 2 பிளேயர் யாருன்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், சிஎஸ்கேலேருந்து டிஸ்கார்ட் பண்ணுற மாதிரியான பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஷியோம் டூபே ப்ளஸ் கலீல் அகமது. ஒரு பவுலிங்கில் அவங்களுக்கு தேவை, பேட்டிங்கில் அவங்களுக்கு தேவை. மும்பைக்கு பேட்டிங் ஸ்பின் வேணும், பவுலிங்கில் ஒரு போல்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு. இதில் என்ன ஒரே ப்ராப்ளம்னா, நம்ம ஸ்டார்டிங் 11ல் 2 லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன்ஸையும் நம்ம லூஸ் பண்ண போகிறோம். பேட்டிங்கில் ஒன்று, பவுலிங்கில் ஒன்று. பவுலிங்கில் கூட பெருசாக நமக்கு இம்பாக்ட் இல்லைன்னு வச்சுப்போமே. ஏன்னா ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா பவுலரில் லெஃப்ட் ஹேண்டட் பவுலரே இல்லாமல் வின் பண்ணியிருக்காங்க. பேஸ் பவுலர் சொல்கிறேன். ஸோ பேஸ் பவுலரில் லெஃப்ட் ஆர்ம் ஆப்ஷன் இல்லாமலே இந்த டோர்னமெண்ட்டை அவங்க வின் பண்ணியிருக்காங்க. பட் பேட்டிங்கில் அவங்க டெஃபினட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ பவுலிங்கில் நம்ம சமாளிச்சிடலாம். பட் பேட்டிங்கில் ஷிவம் டுபே போகிறாருன்னா அவருக்கான ஈக்குவலண்டான ஒரு லெஃப்ட் ஹேண்டட் மிடில் ஆர்டர் ஆப்ஷன் நமக்கு தேவை. நமக்கு ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸாக இருக்காங்க த்ரூ அவுட் த லைன் அப். ஸோ அதை எப்படி சிஎஸ்கே ஹேண்டில் பண்ண போகிறாங்க? சப்போஸ் டூபேவை ட்ரேடுக்கு ரெடியாக வச்சுருக்காங்கன்னா சிஎஸ்கே அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். டெஃபினெட்லி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பேட்டர் தேவை. மேபி டியான் ஃபாரஸ்டர் தான் அந்த ஆப்ஷனான்றது எனக்கு தெரியல. ஸோ இந்தியன் டூபேவை சவுத் ஆஃப்ரிக்கன் டூபே வச்சு கூட டீல் பண்ணிக்கலான்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாங்க. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்கு இருந்திருக்கும். பட் எஸ் ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்டர்ஸ் பட் பெருசாக இம்பாக்ட் இல்லை. பட் மற்ற டீமில் இருக்க ஹோல்ஸ் அவங்க ஃபில் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஷிவம் டுபே அண்ட் கலீல் அகமது தான். இதில் ஆயுஷ் மாத்திரையை பற்றின ரூமர்ஸும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆயுஷ் மாத்திரை தான் மும்பை கேட்குறாங்கன்னு. டெஃபினெட்லி அது ஃபேர் தான். ஸோ அதனால சிஎஸ்கே கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னா டெஃபினெட்லாம் நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஆயுஷ் மாத்திரையெல்லாம் கண்டிப்பாக போகவும் மாட்டார் அன்லெஸ் அவராக விரும்பி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் என்னை மும்பையில் விட்டுருங்க, நான் மும்பை பையன் மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. பட் அவர் ஒரு சின்ன பையன். இதையும் நம்ம சஞ்சு சாம்சன் சுச்சுவேஷனையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சஞ்சு வந்து ஒரு சீனியர் பேட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். அவராக விருப்பப்பட்டு அந்த டீமுக்கு நிறைய உழைச்சிட்டு வெளியே வராரு. ஆயுஷ் மாத்திரை வந்து இப்போ தான் கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சிஎஸ்கேல 2 வருஷம் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அதையே கண்டினியூ பண்ணோம் தான் அவர் விரும்புவார். ரைட், அப்போ நம்ம இன்னொரு பாசிபிலிட்டிக்கு வருவோம். சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆயுஷ் மாத்திரை ட்ரேட் பண்ண ரெடியாக இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் 99.99% வாய்ப்பே இல்லை கைஸ். ஆயுஷ் மாத்திரைலாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. இது எவ்வளோ ரூமர்ஸ் இருந்தாலும் நான் கடைசியில் இது நடக்கிற வரை நான் நம்பவே மாட்டேன். ஆயுஷ் மாத்திரை எங்கேயோ போக மாட்டார், சிஎஸ்கேல தான் இருக்க போறாருன்றது என்ன பொறுத்தவரை அதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கைஸ். அவர் தான் நெக்ஸ்ட் அன்கேப்ட் டிடென்ஷன். அண்ட் ஈவன் நம்ம ஒரு ஃபுல் மினி ஆக்ஷன் நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன் ஆர் நெக்ஸ்ட் ஃபியூச்சருக்கு டீமை செட் பண்ணணுன்ற ஆங்கிள் யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது சடனாக இந்த மாதிரி டிசிஷன் எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நாட். பட் சப்போஸ் இது உண்மையாக நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் 2 வருஷம் இதுக்காகவே பிளான் பண்ணி லாஸ்ட் மினிட்ல வந்து நான் பேக் அடிச்சுட்டு போகிற மாதிரி ஆகிரும். அண்ட் என்னோட பிளானிங் கம்ப்ளீட் ஃபெயிலியர் மாதிரி ஆகிரும். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா லாஜிக்கலாக நடக்க வாய்ப்பு இல்லை. பட் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு முட்டாள்னு மாதிரி ஆகிரும். அண்ட் ஈவன் ருத்ராஜ் கெய்க்வாட் ஆயுஷ் மாத்திரை எந்த அளவுக்கு ரேட் பண்ணுறாரு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது ஆயுஷ் மாத்திரை ட்ரேட் இந்த வேர்ல்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ட் ஈவன் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட ஆயுஷ் மாத்திரையே விருப்பப்பட்டாதான். அண்ட் ஆயுஷ் மாத்திரையும் விருப்பப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் இப்போ பார்த்துருந்தோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த டீல் நடக்காது. அண்ட் ஒன்லி பாசிபிள் டீல் ஷிவம் டூபே வந்து மும்பைக்கு போகிறது அண்ட் மும்பையிலேருந்து ஹர்திக் பாண்டியா இங்கே வரது. ப்ளஸ் ஆட் ஆன் போனஸாக கலீல் அகமதியோ ரொம்ப மீறி கேட்டால் அன்ஷுல் கம்போதை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. பட் சிஎஸ்கே கலீல் அகமது தான் புஷ் பண்ண பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இயருக்கு 11 எப்படி செட் பண்ண போகிறோன்றத அந்த 11 பேர் எம்எஸ்டி வந்து இந்த 2018 அப்போ பண்ணுவார் பாருங்க, கரெக்டான ஒரு பிளானிங் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு பிளானிங் பண்ணணும். என்னோட 11 எப்படி இருக்க போகுது, என்னோட 12th இம்பாக்ட் பிளேயர் யாரு, நான் இம்பாக்ட் பிளேயர் எப்படி யூஸ் பண்ண போகிறேன், எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் இந்த பவுலிங் அட்டை கரெக்டாக இருக்கான்றதை பார்த்து அவங்க டிசைட் பண்ணி எடுக்கணும். முக்கியமாக டிஃபால்ட்டாக என்னோட 5 பவுலர்ஸ் நான் வச்சிருக்கேன்னா அந்த 5 பவுலர்ஸால் எல்லா கண்டிஷன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக போட முடியுமான்றதையும் அவங்க பார்க்கணும். ஸோ எஸ் கைஸ், இதுதான் இந்த ட்ரேட் ரூமர்ஸ் பற்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் இனிமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் வந்துட்டே இருக்க தான் போகுது. அதில் நிறைய ஃபேக் ரூமர்ஸும் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் என்ன வருது, எப்படி வருது, யாரெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை பை.